இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கும் சரி, கார்ட்டூன்ஸ் நிறைய பார்க்காத ஆளுகளுக்கும் சரி, இந்த ரெண்டும் ஒரு சாதாரண டாக்ஸ் அவ்வளவுதான். ஆனா நம்மள மாதிரி 90s கிட்ஸ்க்கு தான் தெரியும் அந்த டாக்ஸோட வேல்யூ என்ன, அதுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு. சோ நம்ம எல்லாத்துக்குமே ஸ்கூபிடூவும் சரி, கரேஜும் சரி ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெண்டு ஷோவும் சின்ன வயசுல நம்ம எல்லாருமே கண்டிப்பா பார்த்திருப்போம். சோ நம்ம ஸ்கூபியும் கரேஜும் ஒரே படத்துல மீட் பண்ணா அந்த படத்தை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு ஸ்கூபிடூ அவுட் ஆஃப் நோவேர், ஸ்கூபிடூ மீட்ஸ் கரேஜ் த கவர்லி டாக் ஷோ. இப்ப வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கரேஜ் பிடிக்குமா இல்ல ஸ்கூபி பிடிக்குமான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டுமே பிடிக்கும்னா மறக்காம நம்ம யுவர் மைண்ட் மேட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். படத்தோட ஸ்டார்டிங்லே வழக்கம் போல நம்ம ஸ்கூபிடுவும் அவங்க கேங்கும் ஒரு மிஸ்டரியை சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பேங்க ஒருத்தன் ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டு திருடி இருக்கான். அது யார் என்னன்னு வழக்கம் போல நம்ம ஸ்கூபிடுவும் அவங்க கேங்கும் கண்டுபிடிச்சு அவனை கட்டி வச்சிருக்காங்க. அப்படி கட்டி வச்சிருக்கிறப்பே நம்ம ஷாகியும் ஸ்கூபியும் வழக்கம் போல பயப்படாம இந்த வாட்டி அவன் கிட்ட வந்து ரொம்பவே தைரியம் எடுத்து செல்ஃபி எடுத்து போடுறாங்க. இது எதுக்குன்னா நம்ம ஷாகியோட மொபைல்ல ஒரு ஆப் இருக்கு, ஹெல்ப் யுவர் செல்ஃப்னு. ரெண்டு பேரும் அவங்க பயத்தை எப்படி எல்லாம் போக்கிக்கலான்றத பாக்குறதுக்காண்டி தான் அந்த ஆப்பை ஏத்தி வச்சிருக்காங்க. சோ வழக்கம் போல அந்த கோமாளி மாதிரி வேஷம் போட்ட அந்த ஆளு யாருன்னு பாக்குறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறப்பே நம்ம ஸ்கூபி இந்த நான் ரெடிதான் வரவா பாட்டுல நம்ம மன்சூர் அலிகான ஆடிட்டு இருப்பாரு பாருங்க, அந்த மாதிரி அது வாட்டுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டோன்னே ஆட ஆரம்பிச்சிருச்சு. அது கண்ட்ரோல்லே இல்ல, என்னவோ ஆயிருச்சு. அதுக்கு அந்த சவுண்ட் கேட்டதுல இருந்து ஸ்கூபி ரொம்ப வினோதமா பண்ணுது. அது அந்த சவுண்ட் வந்து திசையை நோக்கி அதுவா ஓடிடுது. உடனே நம்ம ஷாகி அதை பார்த்துட்டு ஐயோ நம்ம ஸ்கூபி ஓடுறான் வாங்க அப்படின்னு சொல்றப்ப அதுக்கும் நம்ம வெல்மாட்ட ஒரு பிளான் இருக்கு. இந்த புத்திசாலி பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா நம்ம ஸ்கூபியோட டாலர் இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒரு ட்ராக்கிங் டிவைஸை வச்சு இருக்கு. அந்த ட்ராக்கிங் டிவைஸை வச்சு ஸ்கூபி எங்க போதும் கண்டுபிடிச்சு நம்ம வெல்மா, ஃப்ரெட், டாஃப்னி, ஷாகி எல்லாரும் அவங்க வேன் எடுத்துட்டு போறாங்க. இவங்க எங்கிட்டு போனோடனே இந்த ஜோக்கருக்கு அவன் காட்டுல மழை தான், அப்பாடி விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம பணத்தை ஆட்டையை போட்டு போயிடலாம்னு அவன் அங்கிட்டு கிளம்புறான். இங்கிட்ட நம்ம ஸ்கூபி அந்த சவுண்ட் அந்த டைரக்ஷன் நோக்கி ஓடிட்டே இருந்து ஒரு இடத்துல போய் விழுகுது. அப்பதான் அதுக்குமே சுயநினைவு வருது. அது எங்க போய் விழுந்திருக்குன்னா நம்ம நோவர்ல, அதாங்க நம்ம கரேஜ் இருக்கும் பாத்தீங்களா ஒரு ஊரு, அந்த ஊருக்கு போயிருக்கு. சோ அங்க நம்ம கரேஜ் வீட காட்டுறாங்க. அங்க வழங்க போல நம்ம யூஸ்டஸ் கரேஜ பயமுறுத்திக்கிட்டு இருக்காப்ல. உடனே கரேஜுக்குமே அந்த சத்தம் கேட்டுருது. அதுவுமே ரொம்பவே வினோதமா பண்ண ஆரம்பிச்சிருது. சோ மறுபடியும் அந்த சத்தம் கேட்டோடனே ஸ்கூபியும் சரி கரேஜும் சரி ரெண்டுமே ஒரே இடத்த நோக்கி தான் ஓடுது. மறுபடியும் அந்த சவுண்ட் நின்றோடனே அப்பதான் சுயநினைவுக்கு வராங்க. ரெண்டு பேருமே சரியான தைரியசாலியாச்சு. அதனால ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஐயோன்னு கத்துறாங்க. அப்பதான் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் மீட் பண்றாங்க. சோ இவங்க மீட் பண்ணி ஹலோ நான் ஸ்கூபி நான் கரேஜ் அப்படி இன்ட்ரோடியூஸ் கூட பண்ணல. அதுக்குள்ள மண்ணுல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பார்த்தா மண்ணுல இருந்து ஒரே பக்ஸா வருது. அது சாதாரண பக்ஸ் இல்லைங்க, நம்ம அபூர்வ சகோதரர்கள்ல வர அப்பு கமல் சைஸுக்கு வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் ஆணு கத்துறாங்க. அப்ப நம்ம ஸ்கூபியோட கேங் வந்துருது. வண்டியை வச்சு எல்லாத்தையும் ஏத்திட்டு அப்படி ஸ்கூபியும் கரேஜும் காப்பாத்திடுறாங்க. இப்ப நம்ம கரேஜோட பாட்டி அதாங்க நம்ம மியூரியல் வந்துடுறாங்க. ஓ கரேஜ் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கியா, வீட்டுக்குள்ள வர சொல்லு அப்படின்ட்டு கூப்பிட்டு போறாங்க. உள்ள வழக்கம் போல நம்ம யூஸ்டஸ் எல்லாத்தையும் மரியாதையா வெல்கம் பண்றாங்க. ஐயா இவங்களுக்கு வேற வேலை இல்ல, யாரையும் கூப்பிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்துடுறாரு. இவங்க கிச்சன்ல போய் நம்ம மியூரியல் குக்கி செஞ்சு தந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஃப்ரெட், டாஃப்னி, வெல்மா, கரேஜ், ஸ்கூபி, ஷாகி எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி நம்ம மியூரியல் சரி வெல்மா, டாஃப்னி, ஃப்ரெட் எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. சோ இப்போ நம்ம மியூரியல் சரி நான் உங்கள்கிட்ட ஒரு விடுகதை கேட்கறேன், நீங்க நிறைய மிஸ்ட்ரி சால்வ் பண்ணிருக்கீங்க, அப்ப இந்த விடுகதையை நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒன்னு கேக்குறாங்க. என்னன்னா ரப்பர் மாதிரி இருப்பான், ஒரு ஓரமா இருந்துட்டு உலகத்தையும் ஃப்ரீயா சுத்தி வருவான் யாரு. நம்ம வெல்மாக்கு ஐயோ என்னடா இது கூட தெரியலன்னு ரொம்ப சேட் ஆயிடுறாங்க. அப்பதான் நம்ம மியூரியல் சொல்றாங்க இந்த சின்ன ரிடில் காண்டில நீயே ஃபீல் பண்ற, இதை விட பெரிய புத்திசாலின்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்றாங்க. ஆன்சர் என்னன்னா நம்ம இந்த போஸ்ட் கார்ட்லாம் ஒட்டுவோம் பாருங்க ரப்பர் ஸ்டாம்ப், அதான். சோ இப்ப நம்ம ஷாகி, ஸ்கூபி, கரேஜ் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா ஷாகி முதுகுல அப்ப பார்த்தோம் பாத்தீங்களா அந்த பக்கு, அதுலயே ஒரு பெரிய பக்கு நம்ம ஷாகி முதுகுல இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம கரேஜ் ஐயோ அவன் முதுகுல இப்படி ஒண்ணு இருக்குடா அப்படின்னு சொல்லுது. அது அப்படியே நம்ம மியூரியல் கொஞ்சம் கூட பயப்படாம ஏதோ அவங்க வீட்டுல கருப்பம்பூத்தியை நசுக்கிற மாதிரி தொடக்கட்டி எடுத்து ஒரு அடி அடிக்கிறாங்க. அப்புறம் இன்னுமே என்கிட்ட நிறைய குக்கீஸ் இருக்கு, நீங்க எல்லாம் வயிறார சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மியூரியல் குடுக்கறப்பயே கதவை யாரோ தட்டுற சத்தம் கேக்குது. இவங்க யாரா இந்நேரத்துல கதவு தட்டுற சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறப்ப யாருமே இல்ல, அங்க ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கு. அது யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பார்த்தா அந்த ஊர் மேயர்கிட்ட இருந்து வந்திருக்கு. சோ என்ன லெட்டர்னா அவங்க வீட்டுக்கு டின்னர் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. உடனே இவங்க நீங்களும் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம்னு சொல்லிட்டு நம்ம மியூரியல் சொல்ல இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. அப்படி போறப்ப ஸ்கூபியும் கரேஜும் நம்ம யூஸ்டஸ் கூட வரட்டும், நம்ம எல்லாம் ஒன்னா போலாம் அப்படின்னு நம்ம மியூரியல் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி எல்லாம் போயிட்டு
இருக்கிறப்ப திடீர்னு யூஸ்டஸ் வண்டியில ஏறாம அந்த ஒரு பெரிய மூட்டை பூச்சி வந்துச்சு பாத்தீங்களா, அது வண்டி ஓட்டிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம கரேஜுக்கும் ஸ்கூபிக்கும் உசுரே போயிருது. இதை எப்படா வண்டி ஓட்டுது, இது என்னன்னு. இங்கிட்டு நம்ம ஃப்ரெட், டாஃப்னி, வெல்மா, ஷாகி, மியூரியலுக்கும் அது தெரிஞ்சது. அவங்கள காப்பாத்துறதுக்கு ரொம்பவே போராடுறாங்க. சோ ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா நம்ம ஸ்கூபியும் கரேஜையும் காப்பாத்திடுறாங்க. அந்த மூட்டை பூச்சி அப்படியே பறந்து போயிருது. ஒரு வழியா நம்ம மேயர் வீட்டுக்கு வந்து உள்ள வந்து பார்த்தா அங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம உட்கார்ற சேர்லாம் அது வாட்டுக்கு மான்ஸ்டர் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம மேயர் இவங்க எல்லாத்தையும் ஒரு ரூம்குள்ள பிடிச்சி இழுத்துட்டு வராரு. சாரி, இங்க ரொம்ப நாளாவே இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, இது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்றாரு. இப்ப சாப்பிட போறாங்க. அப்பதான் நம்ம வெல்மா, டாஃப்னி, ஃப்ரெட், மியூரியல் எல்லாருமே அந்த மேயர்கிட்ட கேள்வியா கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பூச்சி இருக்கு அதெல்லாம் சொல்றப்ப அவர் என்ன சொல்றீங்க, ஆமாமா இங்க நிறைய பூச்சி இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மேயர், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் மேயர்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கிட்ட நம்ம ஷாகியும் ஸ்கூபியும் என்னடா இது பிரெட், இது கடிக்க கூட முடியலையா அப்படின்னு சொல்றாங்க. கூட நம்ம கரேஜும் யூஸ்டஸும் இருக்காங்க. உடனே அந்த வீட்டோட வேலைக்காரி, அது பாக்குறதுக்கே முனி பார்த்தில் வர காஞ்சனா மாதிரி இருக்கு, அது வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கு. என் பிரெட்டுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்டி கொடுத்துட்டு போயிடும். அவங்க ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு ரொம்பவே டெரரா இருக்காங்க, அந்த சமயக்காரியும் சரி அந்த வேலைக்காரனும் சரி. இப்ப நம்ம ஃப்ரெட்டும், டாஃப்னி, வெல்மா, மியூரியல் எல்லாருமே அங்க உள்ள இருக்கிற ஒரு மியூசியமை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்பவே நிறைய போட்டோஸ் பாக்குறாங்க. அங்க என்ன போட்டோஸ் இருக்குன்னா, நம்ம கரேஜ் எபிசோட்ஸ் பார்த்திருந்தா உங்களுக்கே தெரியும். அதுல வரும் பாத்தீங்களா வினோதமா மான்ஸ்டர்ஸ்லாம், பூனை, வாத்து, இந்த மாதிரி எல்லா போட்டோஸுமே அதுல இருக்கு. இதை பார்த்து நம்ம வெல்மா கேட்கறாங்க, இதெல்லாம் என்ன ரொம்ப வினோதமா இருக்கணும்னு. மியூரியல் சொல்றாங்க, இதெல்லாம் இங்க அடிக்கடி நடக்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இந்த சைடு இப்படி பண்ணிட்டு இருக்க, அங்க சாப்பிட போறாங்க பாத்தீங்களா நம்ம ஷாகி, ஸ்கூபி, கரேஜ், யூஸ்டஸ் எல்லாம், அவங்களெல்லாம் இந்த மூட்டை பூச்சி மறுபடியும் துரத்த ஆரம்பிச்சிருது. ஆனா இந்த மூட்டை பூச்சி வரப்பெல்லாம் நம்ம யூஸ்டஸ் காணாம போயிடுறாப்ல. இது என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. அப்படியே அவங்க அந்த மூட்டை பூச்சி துரத்துனதுல இவங்க கேங்கிட்ட வந்து சேர்றாங்க. உடனே நம்ம ஃப்ரெட் கையை கால வச்சுட்டு சும்மா இருக்காம ஒரு பட்டனை இழுத்து விட்டுறாப்ல. அதனால அவங்க எங்கேயோ கீழே போய் விழுகுறாங்க. அது ஏதோ சுரங்க பாதை மாதிரி இருக்கு. ஸோ மறக்காம பார்ட் 2 என்ன கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்ட் 2 வேகமா அப்லோட் பண்றேன். மறக்காம நம்ம யுவர் மைண்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.